சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகின்றது. இன்னும் 14 மாதங்கள்ல பொதுவா தேர்தல் வர நேரத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள். அதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழக தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எல்லாம் வந்து சேருவதை எதிர்கட்சியில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும். ஒரு இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த நீங்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை. நாம் யாரிடத்திலே போய் இருக்க வேண்டும், எங்கு போய் பணியாற்ற வேண்டும், எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஒரு சிறப்பான முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். இந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. உண்மையிலேயே தமிழனுக்கு பாடுபடக்கூடிய நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும், கலை நிகழ்ச்சி நடத்தணும், ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு இல்லாம விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில சூழல் பாதுகாப்பு அனைவருடைய பொறுப்பு என்ற தலைப்புல அந்த கலை நிகழ்ச்சி நடத்திய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் அது பத்தாது. பொதுவா பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க. ஆனா இன்றைக்கு குழந்தைங்க மாணவ செல்வங்களாக நீங்க எங்களுக்கு தவிர்க்க முடியாத, அதுவும் காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறந்த அட்வைஸ பண்ணிருக்கிறீங்க. இது எங்களுடைய உலகம், அதை பத்திரமா பார்த்து எங்க கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்கான பொறுப்பு இப்பொழுது எங்களிடத்துல வழங்கப்பட்டிருக்கு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது எதிர்கால கலைஞருடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்கின்றது. முத்தமிழக டாக்டர் கலைஞரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பேரே கலைஞர். அவருக்கு பல முகங்கள் உண்டு. எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், அரசியல்வாதி, முதலமைச்சர், இப்படி பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இத்தனை துறைகளிலும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கலைஞர் என்ற பெயர் தான் அவருக்கு நிலைத்தது. இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த கலைஞர்கள். இந்த கலை திருவிழா வந்ததுனால எங்க குழந்தைகளுடைய திறன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரும் பாடுறாங்க, பேசுறாங்க, நடிக்கிறாங்க. அரசு பள்ளிகளோட பசங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸ்பெஷல் சைல்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசி அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களோட டேலண்ட் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. கலை திருவிழா மூலமா இத்தனை பேர் வந்து வாசிக்கிறாங்க, இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியும். இத்தனை பேருக்கு இத்தனை திறமை இருக்கு அப்படின்னு கலை திருவிழா மூலமா தெரிஞ்சது ரொம்ப பெருமையா இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் மத்தியிலான பெண்கள் கபாடி போட்டி பஞ்சாபில் உள்ள பத்திண்டா மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா யூனிவர்சிட்டியிலிருந்து 36 வீராங்கனைகள் போயிருக்காங்க. இன்று நடைபெற்ற போட்டியில் மதர் தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான அந்த கபடி போட்டியின் பொழுது தமிழ்நாட்டு வீராங்கனை மீது தாக்குதல் நடந்ததாக இன்று காலை புகார் வந்தது. உடனடியாக தொலைபேசியில் அழைச்சு நாங்கள் பேசியிருக்கிறோம். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. குழந்தைகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். யாருக்கும் பெரிய அடியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை யாரும் கூட்டிகிட்டு போல, அனைத்து மாணவிகளும் பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்க.